சூப்பரா இருந்துச்சு படம். புரியல எப்படி? ஸ்டேஷன்லயே ஃபுல் மூவி போயிடுச்சு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து. என்னால் நல்லா கனெக்ட் பண்ண முடிச்சு. ஏன்னா ஃபுல்லாக நான் லீவ்ல இருந்துட்டு இப்போ திடீர்னு மூவி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ இட் வாஸ் எனக்கு நல்லா இருந்தது. 3 hours போனதே தெரியல. லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக நல்லா பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், அவங்களும் நல்லா பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வாஸ் வெரி குட். அவங்க செகண்ட் ஹாஃப்ல வந்திருந்தாங்க. திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டான பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரோலுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆல் கேரக்டர்ஸ் வேர் ப்ராப்பர்லி பிளேஸ்ட். அந்த அப்போ கரெக்டான ஒரு லாஸ்ட்ல ஒரு சஸ்பென்ஸா ஒரு இது இருக்கும். அந்த அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸாக தான் வந்து பார்க்கலாம். லாஸ்ட்ல தான் அது புரியுமே எதுக்காக இது பண்ணினாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட்ல என்னடா இது இப்படி ஸ்லோவா போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. டுவர்ட்ஸ் த எண்ட் ஐ ரியலி லவ் த கிளைமேக்ஸ். அருண் பாண்டியன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி காமா அவரோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதான் சொல்றேனே, எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்ப்போம். தேங்க்ஸ். பெண் பிள்ளைகளுக்காக வந்து படம் பண்ணது வந்து நல்லா இருக்கு. நட்டா சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அருண் பாண்டியன் சாரும் 2 பேரும் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து அதிகமாக இல்லைனாலும் படம் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல விறுவிறுப்பாகவும் நல்ல ஒரு டைம் நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பெண் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக இவங்க பண்ண இந்த படம் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இல்லை, நீங்கள் படம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபேஸ் வச்சு பண்ண மாதிரியே தெரியல. இது வந்து ஒரு நல்ல கதை. இது வந்து நல்ல இப்போ ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹீரோ வச்சு பண்ணியிருந்தா இன்னும் நிறைய ரீச் ஆகிருக்குன்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டா சார் தான் நிறைய இதில் பண்ணியிருக்காரு. அருண் பாண்டியன் சார் 2 பேருமே சேர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்க. புதுமுகம் மாதிரி படம் இல்லை. பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு நல்ல கருத்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, சக்ஸஸ். ரொம்ப ஃபயராக இருக்குது. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பழைய நடிகர்ன்றதை வந்து இதில் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பழைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூடலாம் நடிக்கும் போதெல்லாம் அதே ஃபயர் வந்து இன்னும் குறையாம ஏஜ் ஆனாலும் அந்த பவர் நல்லா காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. சரி, எங்களுக்கு மற்றவங்கள பார்க்கறதுக்கே இவங்க டைம் கொடுக்கல. அதாவது இவங்களோட இதுதான் நல்லா சக்ஸஸ் ஆகுது. ஆமாம், ஃபுல்லாக ட்ராவல் இருக்காங்க. ஸோ புதுசாக அவங்கள நம்ம வந்து இது பண்ணுறதை நம்ம யோசிக்கல. புதுசாக நடித்த நடிகருக்கும் அவரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் என்னவோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். ஆமாம், அவங்க புதுசாக இப்போ வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த அந்த கதாபாத்திரத்துக்கான என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்க நல்லா ஓகேன்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக தாராளமாக வந்து பார்க்கலாம். பெண் பிள்ளைகளுக்கான கொடுத்த இந்த படம் வந்து தகப்பங்களுக்கு ரொம்ப சமர்ப்பணம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. நீங்க சொல்லும் பொழுதே பாத்தீங்களா, அக்ஷரா அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்பல. அதை எடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க சினிமாவுக்கு வராங்க, இதெல்லாம் வந்து இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அவங்களோட நடிப்பு வந்து சும்மா நார்மலா இல்லாம சூப்பரா பண்ணிருக்காங்க. எமோஷனல் சீனா இருக்கட்டும், அவங்க போலீஸா பண்ணிருக்காங்க. அதுக்கு உண்டான கட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. ஸோ நல்ல கேரக்டர் தேர்ந்தெடுங்க, ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. இப்போ வந்து நிறைய டேக் டைவர்ஷன் செஞ்சிருப்போம். நான் லெஃப்ட் எடுத்து கரெக்டா ரைட்டுக்கு வந்துட்டேன். நட்டியனா நடிச்ச படம் இது. சதுரங்க வெட்டில அவரோட பார்த்துருப்போம். எமோஷனலா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சூப்பரா பார்த்துருப்போம். இதுல வந்து மெயினா அருண் பாண்டி சாருக்கு பெரிய கம்பேக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்லாம் ஹீரோவா பண்ணவர். அவரு நம்ம நட்டி அண்ணா வந்து சொல்லவே தேவையில்ல, நடிப்பை பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இதுல கேமரா ஒர்க் சூப்பரா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. கேஸ்ட் அண்ட் க்ரூ பயங்கரமா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபில்டரா சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலா நல்லா இருக்கு. தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம், பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம், பசங்களை கூட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கம்மியா வர மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபில் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு டேரக்டர் யோசிச்சிருக்காரு. டேரக்டர் வந்து டெபியூ படமான டெபியூ மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நீங்களா பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் வந்து படம் பண்ண தெரியாம பண்ணி தோத்து போறாங்க. அதுக்கு காரணம் வந்து ப்ரொடியூசருடைய புஷ்அப்ஸா இருக்கட்டும், இன்னும் இது பண்ணுங்க இன்னும் இது பண்ணுங்கன்னு நெருங்கி ஏத்துறாங்க. அதெல்லாம் இல்லாம சூப்பரா வந்து பண்ணியிருக்காரு. ஸோ தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அவரு கதை செலக்ட் பண்றதுனாலே அங்க நமக்கு தெரிஞ்சிருந்த படம் ஹிட் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹிட்டுக்கு உண்டான விஷயம் இந்த படத்துல இருக்கு. அதுதான் சொல்றேன், நான் எல்லாத்தையும் சொல்லி கெடுக்க விரும்பல. ஒரே ஒரு லொகேஷன்ல காமிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ரூம் எவ்வளவு நேரம் காமிச்சிட முடியும்? அப்படி காமிச்சா எவ்வளவு நேரம் ஆடியன்ஸ் உட்காந்துருவாங்க. ஆனா இது வந்து எட்ஜ் சீட்ல உட்காந்து பார்க்க வேண்டிய படம். அப்படிதான் இருக்கு. ஸோ தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தப்பான ரிவ்யூ வந்து கொடுக்காதீங்க. நல்ல படங்களை நல்ல மாதிரியா ஓடவீங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, நல்ல கதை, விறுவிறுப்பா போச்சு. பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலி படம் தான். அவனு தப்பான எதுவும் இல்லை, நல்லா இருக்கு.
ஆமா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற கதை நான் ஒரு போலீஸுக்கே கஷ்டம் வரும்போது எங்க போய் சொல்லுவாரு? நம்மளும் கஷ்டம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருந்தோம். போலீஸ்காரங்களுக்கு என்ன கஷ்டம்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இதுதான் கதை. நல்லா இருக்கு, எல்லாம் எடுத்திருக்காங்க. இது புது கதையா இருக்கு. இந்த மாதிரி கதை வந்தது இல்ல. அருண் பாண்டி சார் நல்லா இருக்கு. அவருக்குள்ள கேரக்டர், அவருக்குள்ள ஸ்டோரி எல்லாம் பார்த்தா நல்ல கதை. அவர் நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. அருண் பாண்டியை நீங்க குறைய சொல்ல முடியாது. பழைய ஆர்டிஸ்ட் இல்லையா? நல்லா இருக்கு, சூப்பர். அவங்க நட்டி சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க இது கேரக்டர் என்னவோ அது ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு இப்படி ஒரு கதை இருக்கா? அவங்கள வச்சுதான் பதமே. கதை நல்லா இருக்கு. அவங்களுக்கு நல்லா அந்த ஆம்பளை அவங்களுக்கு சூப்பர். அவங்களும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சும்மா நல்ல கேரக்டர் அவங்களுக்கு. அவங்க நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. படத்துல இதுதான், நீங்க ஒரு கஷ்டம் வரும்போது என்ன ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு லேடிஸ்க்கு அந்த இதை தான் எடுத்து காட்டியிருக்காங்க. ஒன்னாலும் செய்ய முடியல, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, போலீஸ்காரங்களும் செய்ய முடியாது. அதான் கதை நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குதுன்னா எப்படி எடுத்துக்காட்டா இருக்கணும் ஒன்றுன்றதுக்கு நல்லா எடுத்துக்காட்டா இருக்குது. எல்லாரும் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு படம் எடுத்துக்குது. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கலந்துக்க கூட, பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டாகுது. நல்லா இருக்குது. ஓகே, அருண் பாண்டி கேரக்டர் நல்லா சூப்பரா இருக்குது. இருக்கிறதுல அருண் பாண்டி கேரக்டர் சூப்பரா இருக்குது. அந்த காவல்துறையா இருந்த லாஸ்ட் அப்பாவா ஒரு அப்பா என்ன கடமை செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சிருக்கிறார். எது ஆடியன்ஸ் எதுக்காக வரலாம்னா எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இது எடுத்துக்காட்டு. இதை வந்து பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இப்படியெல்லாம் வாழலாம்.